ஹலோ Y6 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன்ப்பா. சார் சொல்லுங்கள் சார். பச்சைமுத்து கேஸ் விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போது காலைல வரேங்க சார். டாய் 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கணும். Bye. தேங்க்யூ சார். முழு சம்பளம் போடணும் கொடுத்துறோம். இருக்கட்டும், உடம்ப பார்த்துக்கோங்க சார். சரி சார். வர சொல்லியிருந்தீங்க சார். ஃபோன் இங்கே வச்சுரு, மாடியில் ஐயா இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. கொடு சார். போடா. சார் எவ்வளோ நாளாடா நீ மேஸ்திரி கூட இருக்க? 5 வருஷமாக இருக்கேன் சார். மேஸ்திரி பொம்பளை விஷயத்தில் எப்படி? சித்தாளுங்க கூட எப்பயாவது அப்படி இப்படின்னு உண்டு சார். பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் மேஸ்திரிக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 9:10 மணி இருக்கும் சார். மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வாசலில் இறங்கிக்கிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு, நான் வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போனாருங்க சார். சபல புத்தியில் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேங்க சார். அரை மணி நேரம் கழித்து பச்சைமுத்தான பொண்டாட்டி துளசி கூட வெளில வந்து ஒன்றா ஆட்டோவில் ஏறி போகிறத நான் பார்த்தேங்க சார். என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மேஸ்திரி. கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துளசிக்கு என்னாச்சுன்னு கேட்டு வந்துடலாம். படப்படன்னு இருக்கு மேஸ்திரி. புள்ள அழுவுது, போய் பாரு. சரி, காலையில் போகலாம் போ. என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? உங்கள் ஃபோன் ஏன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு? கோரியில் இருந்தேன், சிக்னல் கிடச்சிருக்காதும்மா. ஓ, எக்மோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் உங்களை வந்து காலையில் பார்க்க சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பாருங்கள். சரிங்க. இன்ஜின் மிஸ்ஸிங் மேடம். சேசிஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு இருக்கிறதால இது ஆளட மட்டும் இல்லாத ஒரு ஏரியா மேடம். ஆப்போசிட்டில் விஜய் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. லைட் பண்ண வந்த கேமரா அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எஸ்ஐட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் நான் வந்தேன் மேடம். ஓகே, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். விஜயன், உங்கள் யூனிஃபார்ம் என்னாச்சு? 2 நாள் தானே பெர்மிஷன் கேட்டிருந்தீங்க. முடியலன்னா எம்எல் எடுத்துக்கோங்க. கமிஷனர் பார்த்தாருன்னா எனக்கு தான் டென்ஷன். சாரி மேடம், காயம் ஆறிடுச்சு. நாளை மறுநாள்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
சார் சார்? இந்த ஆட்டோ உங்க எங்கள் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது சார். நம்ம ஸ்டேஷன் அனுப்பி விட்டுருங்க சார். சரி. தேங்க்யூ சார். Y68 ரிசீவிங் சார். சரி சார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதும் பிரேம் தான். லா தெரியுமா உனக்கு? ஆ, வணக்கம் மேடம். மேடம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல விஜயன்? பரவாயில்ல மேடம். கமிஷனர் எம்எல்ஏ இருக்காரு. வந்ததும் ரிப்பன் வெட்டி புது ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே மேடம். இங்கே வா. பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அது என் பொண்ணு மாதிரிமா. உன் பொண்ணுக்கும் உனக்கும் நைட்டு 10 மணிக்கு மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் என்ன புடுங்குற வேலை? சார் வர சொல்லியிருந்தீங்க. இப்படி வா. ஐயா. ஆட்டோவில் உட்காந்துருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க சார். அந்த பொண்ணு அவங்க புருஷனும் என்கிட்ட தான் சார் வேலை பார்க்குறாங்க. என்னாச்சுங்க ஐயா? இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அன்டைமில் பொண்ணு ஆட்டோவில் கூட்டின்னு வரதை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தேன். விசாரிச்சதில் அவன் தகவலை முன்னுக்கு பின் முரணா சொன்னான். வீட்டுக்கார ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்கள் நம்பரை கொடுத்துச்சு. அதான் உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன். நீ வாமா, கூப்பிட்டு போங்க. ஏய், என்னடா கீழே ஃபோன் ஆஃப் பண்ணியா? சாரி சார். தேங்க்ஸ் சார். இனி அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நாளைக்கு வந்து எழுதி கொடுக்கணும், எல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவேன். போட. ஏய், கிளம்புடா. யாருமா அவன்? நான் ஊரில் +2 படிக்கும்போது அவன் என்ன லவ் பண்ணான். அவன் லவ் பண்ணுறது வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதோட ஊரை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு சைட்டுக்கு வரதுக்காக வந்த ஆட்டோவை மறைச்சப்போ இவன் இருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தயங்கி தயங்கி தான் ஏறினேன். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலான்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அப்பதான் போலீஸ் வந்தது. நாங்கள் நோண்டி நோண்டி கேட்டதான் இதெல்லாம் சொல்லுவீங்களோ? மேடம், அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் எழுதிட்டேன். சைன் பண்ணிட்டு போ. மேஸ்திரி, மேஸ்திரி. ஹலோ, Y6 LNO8 யூசுப் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டிஃபென்ஸ் ஏரியாவில் நைட் ரவுண்ட்ஸில் ஒரு பொண்ணோட சேர்த்து ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தீங்களா? ஆமாம், அது ஒரு 3-4 மாதம் இருக்குமே. சார், அவனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட. சரிங்க சார், அப்போ நான் விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன். சார் ப்ளீஸ். காலுக்கு ஒரு சப்போர்ட் போடுறேன். சார், சார் துளசியை பற்றி ஏதாவது தெரிஞ்சா சார்? தெரிஞ்சா உனக்கு தகவல் சொல்லுவாங்கப்பா. நீ கிளம்பு, கிளம்புப்பா. இங்க ஒரு அணி அடி.